Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai. Viewers, in the video வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடண்ட் Kia Sonet automatic vehicle purchase பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வெஹிக்கிள்ல நம்ம கிளாसेस இப்போ கொடுக்க போறோம். First drive on Kia Sonet. ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ஆன் தி ரோட்டில் அவருடைய நியூ வெஹிக்கிளில் அவர் அப்ளை பண்ண போகிறாரு. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவி வேரியண்ட்டில் வருது. 7 DCT dual clutch transmission auto gear shift vehicle. dual clutch transmissionல 7 gears இந்த வெஹிக்கிளில் அவங்க கொடுத்துருக்காங்க. It's a powerful vehicle. வியூவர்ஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கல்யாண் சார் இருக்கார். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் நம்மளோட வெஹிக்கிளில் ட்ரைனிங் எடுத்துட்டதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரீமியமாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் இது ரெண்டு தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சார்கிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது, அவர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை தான் யூஸ் பண்ணணும். pressing the brake, leaving the brake. each and every turningsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நியூ வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது? வாட் டு யூ ஃபீல் அண்ட் வெஹிக்கிளோட மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குது? கார் இஸ் எக்ஸலண்ட் அண்ட் இதுக்கு பேசிக் ரீசன் வந்து the training which you have provided. Thank you sir. Which gave me the confidence and the clutch control. Yes. The features எல்லாமே வந்து எனக்கு helped me a lot. So அதனால தான் கான்ஃபிடென்ஸாக என்னால் ஓட்ட முடியாது. Yes. That's the reason. And this car is excellent. ஆட்டோ கியருங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, கிளட்சினுடைய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இது பண்ணிட்டு போகலாம். எக்ஸாக்ட்லி. வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கிளில் மேனுவலில் தான் ட்ரைனிங் எடுத்துட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஈஸியாகவே ட்ரைவ் பண்ணிடலாம். பட் நம்ம ஆட்டோமேட்டிக் மட்டுமே ட்ரைவ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் ட்ரைவ் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக கற்றுனதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி கெயின் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் நம்ம வெஹிக்கிளில் கற்றுனதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் தாம்பரம் டு அசோக் பில்லர். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற டாஸ்க் வந்து மூவிங் ஆன் பம்பர் டு பம்பர் டிராஃபிக், மேக்கிங் பார்க்கிங்ஸ் இதெல்லாம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் வெஹிக்கிள். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள் பொறுத்த மட்டில் எந்த ஒரு இடத்துல நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சார்கிட்ட. அது கரெக்டாக பார்த்துக்கிறாரு. ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் ஒரு ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் கான்ஸ்டன்ட் அப்சர்வேஷன். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்கன்றதை அவர் கரெக்டாக பார்த்துக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கிளாஸ் அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக் கார் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ரைட் லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறார். இந்த இடத்துல லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்மூத் ஆக்சலரேஷன். அவரோட ரைட் லெக் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு ஆக்சலேஷன் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஆக்சலேஷன்லேருந்து லெக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், கிராஜுவலாக இருக்கணும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரெஸ்ஸிங்காக இருக்கக்கூடாது. அப்படி ஹார்ட் ப்ரெஸ்ஸிங்காக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் ஜர்க் இருக்கும். அண்ட் வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் அவர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம், ரைட் ஃப்ரேம். ஸோ காம்பேக்ட் எஸ்யூவி வெஹிக்கிள் பொறுத்த மட்டில் இந்த வெஹிக்கிளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட வியூ நல்லாவே தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரோட் வியூ நல்லா தெரியுது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இருந்தாலும் அவருக்கு எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணணும், அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுல மூவ் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸ்பீடை மெயினாக கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் வெஹிக்கிள். நம்ம கொஞ்சம் ஆக்சிலேஷன் ப்ரெஸ் பண்ணால் கூட வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனார்மஸாக இருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். சீட்டிங் பொசிஷன்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு.
வெஹிக்கிளோட மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரோல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் லைட் யூஸ் பண்ணார். கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரேமில் அலைன் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்பேஸ் கால்குலேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. லேன் ஃபார்மேஷன் எந்த ஒரு ரோட்டில் மூவ் பண்ணும்போதும் லெஃப்ட் லேன் ஒரு ரைட் லேனில் தான் மூவ் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட் மிரர் அப்சர்வேஷன். பின்னாடி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த விஷயம்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் கிட்ட சொல்லியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் அவர் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி கிளச் அண்ட் கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம்ஸ் அவருக்கு தேவைப்படாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். நார்மலாக ஒரு ஸ்கூட்டர் எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணிடலாம். மற்றபடி ஆன் தி ரோட்டில் என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். டவுன் த பிரிட்ஜ் மூவ் பண்ணும்போது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை யாரான ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். நம்ம யாரான ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட ஜாஸ்தி ஸ்பீடில் நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் பண்ணணும். யூஸிங் SR நோ தியரி. யாரான கிராசிங்ஸில் இருக்கும்போது ஸ்லோ பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்மால் ரோட்ஸ்லேருந்து மெயின் ரோட்ஸில் நம்ம மர்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டில் வர வெஹிக்கிளை பார்த்துட்டு தான் மர்ஜிங் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். இந்த விஷயம் எல்லாமே தான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். எக்ஸலன்ட் சார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நம்மளோட அகாடமியில் நம்ம வெஹிக்கிளில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணது தான் இப்போ அவர் ரிசல்ட் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு மேக் அ யூ டர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம அட்மோஸ்ட் ரைட் லைன் ஆக்குபை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த டிவைடருக்கு நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ் லீவ் பண்ணிக்கணும். அந்த டிவைடரை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங்கே மேக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு மேக் அ யூ டர்ன். இந்த டிவைடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதி பாடி தாண்டிடணும். ரொம்ப சேஃபாகவே யூ டர்ன் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் அதே மாதிரி யூ டர்ன் பண்ணும்போது ஆக்சிலேஷன் கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஆக்சிலேஷன் கொடுக்கணும் நம்ம. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.